நாங்க 4 பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் நாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலையில ஜாயின் பண்ணிடுவோம். என் பேர் ரவி, நான் லேப்டாப் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிருக்கேன். என் பேர் ஸ்ரீநாத், நான் இபியில் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் பிரபாகர், நான் காலேஜில் லெக்சரா ஒர்க் பண்றேன். என் பேர் அருண், நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறேன். டைம் வேற ஆயிடுச்சு, சரக்கு வாங்க போன சினியானத்துன்னு காணா, இன்னும் அங்கேயே அடிச்சிட்டு இருக்கிறானா என்ன? எங்கடா போயிடுவான், வாங்கிட்டு நேரம் வந்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தியா, இங்கே பார்த்தியா, இங்கே பார்த்தியா. எங்கடா ரவியை பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. என்னடாச்சு அவனுக்கு? அவனை பார்த்து 2 வாரத்துக்கு மேல ஆச்சுடா. என்னாச்சுடா ரவிக்கு? அவன் அப்படி இருக்க மாட்டான். அதான் என்னாச்சு எனக்கு தெரியலடா. சரி, டைம் ஆச்சுடா. நாளைக்கு ரவி வர சொல்லி நான் பார்க்கு நீங்களும் வந்துருங்க. ஓகேடா, நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வேலை நான் பார்த்து மீட் பண்ணலாம். ரவி, நான் ஸ்ரீநாத் பேசுறேன். எப்படி இருக்கீங்க ரவி? நல்லா இருக்கேன் ஸ்ரீநாத். ஓகே ரவி. நாளைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு பார்க்கு வர முடியுங்களா? நாளைக்கு 6 மணிக்கு பார்க்கா? சரி சார், வரதான் நான். ஓகே சார். ஓகே ரவி, நாளைக்கு ஒரு 6 மணிக்கு பார்க்கில் மீட் பண்ணுவோம். ஓகே பாய். மச்சி, ரவிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கானாமா. ரவியே வந்துட்ட மாதிரி அப்புறம் எங்க போலாம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் 4 பேர் சேர்ந்துருக்கணும் மச்சி. இன்னைக்கு சரக்கு அடிச்சே தீர்றோம். மச்சான், தம் இருக்காடா? சாரிடா, இதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். தண்ணி அடிக்கிறதும் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். தண்ணி அடிக்க மாட்டேங்கிறேன், என்னடா சொல்ற? அப்ப தம் அடிக்க மாட்டியா? ஏய், என்னடாச்சு? நீ தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருவே. நீ தான் ஓவரா பண்ணிட்டு இருந்த. திடீர்னு மாறிட்டேன்னு சொன்னா எப்பறா? ஜோக் அடிக்காதடா. சாரி, நான் தான் உங்களுக்கு நிறைய கெட்ட படத்தை கற்றுக் கொடுத்தேன். என்னால தான் நீங்க நிறைய ஸ்பாயில் ஆயிட்டீங்க. ஆனா நான் இப்ப மாறிட்டேன். ஏய், எல்லாம் சும்மா ஒரு ஜாலிக்காக பண்றோம்டா. ஏன்னா இந்த வயசுல அனுபவிக்காம நம்ம எப்ப போய் அனுபவிக்க போறோம்? டேய், எதிரா சந்தோஷம்? தண்ணி அடிச்சு தம் அடிச்சு இப்படி உடம்பு கெடுத்துக்கிறதாட சந்தோஷம். எத்தனை நாள் இதை விடணும்னு நம்ம கஷ்டப்பட்டிருக்கிறோம். தண்ணி அடிச்சு போதை தெளிஞ்சு எவ்வளவு பணம் செலவாச்சுன்னு எத்தனை தடவை நம்ம வருத்தப்பட்டிருக்கிறோம். இது உண்மையான நமக்கு சந்தோஷம் தருதுன்னா இதை விடணும்னு நம்ம ஏன் நினைச்சோம்? இதனால நமக்கு எவ்வளவு கெட்ட பேரு. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறோம். எத்தனை நாள் நம்ம ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். இது உண்மையாலுமே மக்களுக்கு சந்தோஷம் தருதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? முதல்ல இதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்தது. இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் இது எல்லாமே உண்மையாலுமே சந்தோஷம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் நிறைவான சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஐ எம் சாரி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த தப்பெல்லாம் திரும்ப நான் செய்யவே மாட்டேன். நான் என்ன மாதிரியே நீங்களும் மாறணும்னு ஆசைப்படுறேன். நான் இயேசுவை ஏத்துக்கிட்டது போல நீங்களும் இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் உண்மையான சந்தோஷத்தை பெற முடியும். இந்த வாரம் எங்க சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வரணும்னு எதிர்பார்க்கறேன். நான் என்ன இதுக்காக சரிடா, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. பிளான் கேன்சல்டா. பாய்டா. டேய், எதிரா சந்தோஷம்? தண்ணி அடிச்சு தம் அடிச்சு இப்படி உடம்பு கெடுத்துக்கிறதாட சந்தோஷம். எத்தனை நாள் இதை விடணும்னு நம்ம கஷ்டப்பட்டிருக்கிறோம். தண்ணி அடிச்சு போதை தெளிஞ்சு எவ்வளவு பணம் செலவாச்சுன்னு எத்தனை தடவை நம்ம வருத்தப்பட்டிருக்கிறோம். இது உண்மையான நமக்கு சந்தோஷம் தருதுன்னா இதை விடணும்னு நம்ம ஏன் நினைச்சோம்? இதனால நமக்கு எவ்வளவு கெட்ட பேரு. டேய், எதிரா சந்தோஷம்? தண்ணி அடிச்சு தம் அடிச்சு இப்படி உடம்பு கெடுத்துக்கிறதாட சந்தோஷம். ஏன் 2 பேரும் பார்க்க டல்லா இருக்கிறீங்க? என்னாச்சு? நைட் ஃபுல்லா சரியா தூங்க முடியல. ரவி சொன்ன விஷயங்களை ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுடா. நேத்துல தூக்கமே இல்லை தெரியுமா? ஆமாண்டா, என்னையும் தானே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. எனக்கு என்னமோ அவன் சொல்றதா சரின்னு படுதுடா. அவன் போற வழிதான் சரின்னு படுது. நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அவன் தான் ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணியிருக்கானே, என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போமே. ஓகே, கண்டிப்பா போலாம்டா. கடவுள் நம்ம உருவாக்கினது நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கே.
கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவர் படைத்த சரீரத்தை நாம் தவறான பழக்க வழக்கங்களால் கெடுத்து கொள்ளக்கூடாது. நாம் பாவம் செய்யும்போது இந்த பூமியிலும் சந்தோஷத்தை இழக்கிறோம். நாம் மரித்த பின் நரகத்திலும் வேதனைப்படுவோம். நாம் அங்கே சென்று வேதனைப்படக்கூடாது என்பதற்கே இயேசு மரித்தார். வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். மனித வாழ்க்கை என்பது நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இன்று நாம் மரித்தோம் என்றால் நமக்கு கிடைத்த நல்ல வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம், நீங்கள் 3 பேர் இன்னைக்கு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் தெரிஞ்செடுத்துக்கிற இந்த வாழ்க்கை உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நீங்கள் எடுத்த இந்த முடிவில் உறுதியாக இருக்கும்போது உங்களை பார்த்து உங்கள் நண்பர்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வாங்க. இயேசு உங்கள் பாவத்துக்காக தான் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். ஸோ உங்கள் விசுவாச அறிக்கை என்ன? இயேசுவை என் சொந்த இரட்சகராகவும் என் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கைனா என்னங்கிறதையும் எப்படி நல்ல வாழ்க்கை வாழ முடியுங்கிறதையும் அந்த நல்ல வாழ்க்கை இயேசு மட்டுமே தர முடியுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இனிமேல் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு. உண்மையிலேயே இந்த மாற்றம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மாற்றமா இருக்கு. இந்த மாற்றம் நம்ம எல்லாத்தையும் உண்மையிலேயே நல்வழிப்படுத்தி இருக்கு. இந்த மாற்றம் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாறணும்னா நம்ம தான் உதவி செய்யணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு முழுமையான மாற்றத்தை தரும்.